டெட் ஆசிரியர்கள் கடந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வெயிட்டேஜ் முறையால் கடந்த 11 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கரேஸ் வில்சன், சமா தேவி மற்றும் பாதிக்கப்பட்ட பல ஆசிரியர்கள் தற்போது அரசு அறிவித்துள்ள இடைநிலை ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை மேலும் அதிகரித்து கடந்த 11 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் நிரப்பப்படாமல் காலியாக உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப கேட்டு தமிழக முதல்வர் அவர்களின் தனி பிரிவில் 5000 நபர்களின் மனு கொடுக்கப்பட்டது. பின்பு முதல்வர் அவர்களின் சிறப்பு அலுவலர் அலுவலகம், பள்ளி கல்வித்துறை செயலாளர் அலுவலகம், தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. மேலும் கடந்த 21/7/2024 நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் சட்டத்திற்கு எதிராகவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் தேர்வு எழுதிய பட்டதாரி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் மனு கொடுத்தனர். தமிழக முதல்வர்கள் அவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்க 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று 10 வருடமா நியமன தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். 10 வருடமா ஆசிரியர் பணி போடாம இருந்ததால இப்ப நியமன தேர்வு வச்சிருக்காங்க. 2023 நியமன தேர்வு வச்சு இப்ப நாங்க எக்ஸாம் எழுதியிருக்கோம். 2023 ஆனுவல் பிளான் அப்ப 5800 சில்ற இடைநிலை ஆசிரியர்கள் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பிளான் சொல்லியிருந்தது. இப்ப வர போஸ்டிங் போடுறதுல 2500 சில்லர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதிகமா கூடுதலா ஒரு 1000 1500 2000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆசிரியர் பட்டய படிப்பு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தகுதி தாள் பேப்பர் 1 எழுதினவங்க தான் செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் எழுதணும்னு நோட்டிபிகேஷன்ல விட்டுருந்தாங்க. இப்ப நியமன தேர்வுக்கு இதுக்கு முன்னாடி டெட் தகுதி தேர்வுல பிஎட் ஸ்டூடெண்ட் பேப்பர் 1 எழுதியிருந்தாங்க. எழுதி அவங்களும் பாஸ் பண்ணி ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ கரண்ட் 2024 எக்ஸாம்ல டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க மட்டும் தான் பேப்பர் 1 எழுதணும், எஸ்சிடி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதி உத்தரவின்படி இப்ப சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அதை தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்காங்க. இது அரசுக்கு நாங்க நன்றி போல தெரிவிச்சுக்கிறோம். இது இல்லாம ஏற்கனவே பிஎட் பாஸ் பண்ணவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிக்காம பிஎட் பாஸ் பண்ணவங்களும் இப்ப நியமன தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு சில பேரோட ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. இது அரசுக்கோ இல்ல யாருக்கோ தனியார யாராவது தெரியுதுன்னு சொன்னாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறோம். இது பொய்யான தகவல்கள், உண்மையான தகவல் தான். இது அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எழுதி அவங்களும் எங்க கூட போட்டி எழுதி வந்தாங்கன்னா எங்க கூட ரேங்க் லிஸ்ட்லயும் செலக்ஷன் லிஸ்ட்லயும் அவங்க முன்னாடி வந்துருவாங்க. அரசை ஏமாத்தி அவங்க தகுதி நியமன தேர்வு எழுதியிருக்காங்க. முதல்ல அரசு சொன்ன குறிக்கோளப்படி நடவடிக்கைப்படி எடுக்காம அரசை ஏமாத்தி அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. எக்ஸாமே அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணாலும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி இல்லாம இருந்தா இது டிஆர்பி போர்டுக்கு நிறைய குழப்பங்களை பிடித்தரும். ஏன்னா சிவி லிஸ்ட் வரும்போதுதான் அவங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது என்ன ஆகுனா அவங்க இவங்கெல்லாம் இருக்காத்த இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க அவங்க வெளியே அனுப்பணும். அந்த நேரத்தில் இன்னும் குளறுபடி அதிகமாகும் டிஆர்பி போர்டுல. சோ சீக்கிரமா இதை அவங்க பேப்பரே திருத்தக்கூடாது. அரசுக்கு இதுதான் நாங்க கோரிக்கிறோம். டிஆர்பி போர்டுக்கு இதுதான் கோரிக்கை வைக்கிறோம். பிஎஸ் ஸ்டூடெண்ட் அவங்க பேப்பரே திருத்தாம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க எழுதினவங்க பேப்பர் திருப்பி ரிசல்ட் வெளியிடணும் நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம்.